ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கும் நாங்கள் ரமஜான் ஸ்பெஷல் இஃப்தார் ரெசிபி வந்து பார்ப்போம். என்னண்டா சமோசா ஷீட்ஸ். இது வந்து உங்களுக்கு செஞ்சு ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கொள்ளையிலும், அப்படி இல்லாட்டி அப்பப்போ செஞ்சு எடுத்துக்கொள்ளையும் மேலும் வெரி ஈஸி. வாங்க நாங்கள் செய்வோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு ஒரு பவுல் எடுத்து நான் அதுக்கு 400 grams ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு ½ டீஸ்பூன் மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோடு இப்போ இதை நல்லா ரெண்டையுமே நாங்கள் ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் நான் எடுக்கிறேன். 230 அப்படி 240 ml தேவைப்படும். ஆனாலும் அந்த அளவு வாட்டர் எடுத்து ஒரேமிக்கு ஆட் பண்ணிவிட லைட்டாக ஆட் பண்ணிக்கொள்வோம் நாங்கள். இப்போ நான் ஒரு அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா இந்த ஸ்பெச்சுலாவால் ஃபர்ஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். திரும்பவும் இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த மாதிரி இது ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணி பட்ட பிறகு நாங்கள் இப்போ இதை நீட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ ஸ்பெச்சுலாவை ஒரு சைடுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா எங்களுக்கு வெரி சாஃப்ட் டோண்டு தேவைப்படுது. ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் எப்படியுமே 3 to 4 minutes நல்லா நீட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி நல்லா கையிலையும் முட்டக்கூடாது, அதே மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா நாங்கள் நீட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நான் இந்த டோவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கையில் ஒட்டாத பதம் வரணும். ஸோ இதை நாங்கள் இப்போ ஒரு பிளாஸ்டிக் ரெப்பால் நல்லா கவர் பண்ணிக்கொள்வோம். நல்லா இப்படி கவர் பண்ணிவிட்டு நாங்கள் இது ஒரு 15 minutes மாதிரி ஒரு சைடில் அப்படியே நாங்கள் வச்சுக்கொள்வோம். 15 minutesக்கு பிறகு நாங்கள் இந்த பிளாஸ்டிக் ரெப்பை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு டேபிள் டாப்புக்கு கொஞ்சம் ஃப்ளார் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்வோம். அதோடு எங்களோட டோ அப்படியே நாங்கள் இதில் வச்சுக்கொள்வோம். அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் அப்படியே இந்த டோவை நீட்ட வாக்குக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இந்த டோவை கணக்காக ஈக்குவல் சைஸ்க்கு நாங்கள் இதை டிவைட் பண்ணிக்கொள்ளணும். இந்த மாதிரி ஈக்குவல் சைஸ் வைக்கணும். எல்லா பால்ஸுமே ஈவன் சைஸில் வரணும். ஃபஸ்ட்டுக்கு ஈக்குவல் சைஸில் ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கட் பண்ணி கொண்டோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈவன் சைஸில் வரும். இப்போ நாங்கள் இதை அப்படியே எடுத்து பால் பண்ணி கொள்ளணும். இந்த மாதிரி நாங்கள் பால் பண்ணிக்கொள்வோம். பால் பண்ணி நாங்கள் இதை ஒரு சைடில் வச்சுடுவோம். இப்போ இதே மாதிரி நாங்கள் எல்லா டோ பீசஸையும் அப்படியே பால் பண்ணி ஒரு சைடில் நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்போ நாங்கள் பால்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்து நாங்கள் ஒரு தின் சர்க்கிள் ஒன்று தட்டிக்கொள்ளணும். இந்த சைஸுக்கு ஒரு தின் சர்க்கிள் ஒன்று நாங்கள் அப்படியே தட்டிக்கொள்ளணும். இப்போ எங்களோட எல்லா பால்ஸுக்கும் நாங்கள் இதே மாதிரி தின் சர்க்கிள்ஸ் நாங்கள் தட்டிக்கொள்வோம். இப்போ நான் தட்டின 2-3 சர்க்கிள் பீசஸை நான் ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கொள்கிறேன். என்ற டேபிள் டாப்பில் இடமில்லா சுட்டி. இப்போ ஒரு சர்க்கிளுக்கு நாங்கள் வந்து குக்கிங் ஆயில் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிக்கொள்வோம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளார் கொஞ்சம் எடுத்து மேலால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்வோம்.
அதுக்கு பிறகு ஒன்றுக்கு மேலே இன்னொரு சர்க்கிள் டோவை நாங்கள் இதில் வச்சுக்கொள்வோம். வச்சதுக்கு என்ன மிச்சம் நாங்கள் அழுத்தக்கூடாது. திரும்பவும் நாங்கள் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்பவும் ஃப்ளார் கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் எடுத்து இதுக்கு மேலால் நாங்கள் திரும்ப வச்சுக்கொள்வோம். மறுபடி அதே மாதிரி ஒன்று மேலால் வச்சுக்கொள்வோம். அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி நான் 4 ஷீட்ஸ் வச்சுக்கிறேன். 4 தின் சர்க்கிள்ஸ் வச்சுக்கிறேன். திரும்பவும் ஃப்ளார் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை நல்லா ஃப்ளட் பண்ணி கொள்கிறேன். உங்களுக்கு எங்களுக்கு ஏண்ட மாதிரி எவ்வளவு தூரத்துக்கு பெருசாக வருதோ அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் இதை தட்டி கொள்ளணும். டேபிள் டாப்புக்கு நல்லா ஃப்ளார் டஸ்ட் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு இதை நல்லாவே நாங்கள் தட்டி கொள்ளணும். எவ்வளோ பெருசாக வருதோ அவ்வளோ பெருசாக எப்படியுமே உங்களோட தவாட சைஸ்க்கு நீங்கள் தட்டி கொண்டீங்கன்னா ஓகே. சம்டைம்ஸ் பெரிய தவாய்க்கும் சம்டைம்ஸ் சின்ன தவாய்க்கும். ஆனால் இதுக்கு மோஸ்ட்லி எப்படியுமே பெரிய தவா ஒன்று தான் தேவை. ஸோ அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் இதை ஃபுல்லாக தட்டி இந்த மாதிரி பெருசாக வரணும். ஸோ அதுக்கு பிறகு தவாவை நல்லாவே ஹீட் பண்ணிவிட்டு நாங்கள் இதை போட்டுக்கொள்ளணும். ஆனால் ஒரு 1 மினிட் மாதிரி வச்சுக்கொள்ளணும். அதுக்கு மேலே இது குக் ஆகப்படாது. நல்லா ரவுண்டுக்கும் நல்லா குக் ஆகிற மாதிரி கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு அப்படியே நாங்கள் திரும்பி நெக்ஸ்ட் சைடு போட்டுக்கொள்ளணும். மீடியம் ஹையில் கேஸை வச்சுக்கோங்க. அதே மாதிரி டக்குன்னு எடுத்துக்கொள்ளணும். இப்போ சரி. இப்போ இதை எடுத்துகிட்டா சரி. டக்குன்னு 2-3 பக்கம் திருப்பி போட்டுட்டு அப்படியே எடுத்துடணும். இப்போ நாங்கள் இதை தவாவிலேருந்து எடுத்து லைட்டாக அப்படியே கொஞ்சம் கூலாக விடணும். அதுக்கு பிறகு இதில் ஷேப்பு நாங்கள் கட் பண்ணணும். இதில் ஷேப்டு அளவுக்கு ஒரு பிளேட் ஒன்று அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு லிட் ஒன்று எடுத்து நைஃப் ஒன்றால் இந்த ஷேப்பை நாங்கள் நல்லா கட் பண்ணி கொள்ளணும். கட் பண்ணிவிட்டு இப்போ லிட்டுக்கு வெளியே இருக்கிற பீஸை நாங்கள் அப்படியே எடுத்துடுவோம். அதுக்கு பிறகு லிட் எடுத்துட்டு நாங்கள் இப்போ இதை மெதுவாக கலட்டணும். இது ஸ்பீடாக செய்யலாம். மெதுவாக தான் கலட்டணும். என்ன சொன்னால் இல்லாட்டி இது அப்படியே பிஞ்சு வந்துடும். இது அவ்வளோ தின்னத்தான் நாங்கள் இதை தட்டிக்கிறோம். ஸோ அதனால் இதை மெதுவாக இதை கலட்டணும். அப்படியே பிஞ்சு வந்துடாமல் மெதுவாக கலட்டிக்கொள்ளணும். ஏன்னா இது ஹாஃப் தான் குக்கும் ஆகிக்குது. இது ஃபுல் குக்டும் இல்லை. ஸோ அதனால் மெதுவாக பொறுமையாக கலட்டிக்கொண்டா சரி. இப்போ இந்த மாதிரி கலட்டிக்கொள்ளணும். இப்போ இதில் இன்னும் 2 பீசஸ் இதில் அதையும் நாங்கள் ஃபுல்லாக அப்படியே கழட்டிக்கொள்வோம். கொஞ்சம் ஸ்பீடாக கழட்டினா அப்படியே பிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் பொறுமையாக மெதுவாக கழட்டிக்கொள்வோம். இது மாதிரி கழட்டி எடுத்தால் இது சரியான தின். நீங்கள் பாருங்கள், நல்லா அப்படியே பொத்தி பிடிச்சி அப்படியே மடிஞ்சு பட்டுடும். அந்த அளவுக்கு தின்னைக்கும். ஸோ இதை நாங்கள் இப்போ ஒரு சைடில் வச்சுக்கொள்வோம். இதே மாதிரி நாங்கள் மற்ற டோவை மாதிரி தட்டி இதே மாதிரி எல்லாத்தையுமே நாங்கள் டிவைட் பண்ணி மெதுவாக கழட்டி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு இது மாதிரி சமோசா ஷீட்ஸ் செஞ்சு கொண்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு யூஸ் பண்ணவும் மேலும் அதே மாதிரி இது சமோசாவுக்கு மட்டும் இல்லை, இது ஸ்ப்ரிங் ரோல்ஸுக்கும் இதே ஷீட்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளும். நீங்கள் இந்த சமோசா ஷீட்ஸை ஃப்ரீசரில் வச்சிங்கன்னு சொன்னால் இது செய்கிறதுக்கு எப்படியும் ஒரு ½ அன் ஹவருக்கு வெளியே எடுத்து வைங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாகவே வேண்டிய மாதிரி செஞ்சு கொள்ளும். இங்கே பாருங்கள், அவ்வளோ இது சாஃப்டாகிக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக சமோசாவும் செஞ்சு கொள்ளும். அப்பப்போ செஞ்சு எடுத்துக்கொள்கிறதுக்கும் மேலும் அந்த அளவுக்கு இது குயிக்காக செஞ்சுட்டேலும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சமோசா ஷீட்ஸ் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே உங்களுக்கு செஞ்சு கொள்ளும். ஷாப்ஸில் வாங்க வேண்டிய அவசியம் வராது. அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ரமஜான் ஸ்பெஷல் ரெசிபிஸ் உங்களுக்கு என்னமாலும் வேண்டாம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் அதை கொண்டு வருவேன்.
அதே மாதிரி இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இஃப்தார் ரெசிபியோடு உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ரமதான் முபாரக்.